ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தேனா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்ப அந்த வேட்புமனுவில் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய விவரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வேட்புமனுவானது ஃபார்ம் 2B அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் 2Bங்கிறது எலெக்ஷன் ரூல்ஸ் ஆஃப் 1961 ரூல் 4 கீழே வருது. ஸோ இதில் மொத்தம் 7 பார்ட் இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 3A, பார்ட் 4, பார்ட் 5, அப்புறம் பார்ட் 6. ஸோ இதில் இந்த பார்ட் 1ங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானது அவங்க எந்தெந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர் பட்டியலுங்கிறத அறிவிச்சிருப்பாங்க. அந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய நபருக்கான பகுதி தான் இந்த பார்ட் 1. ஸோ அந்த நபருடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்தெந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னா, அவர் எந்த கட்சியை சார்ந்தவர், அவர் எந்த தொகுதியை சார்ந்தவர், அவருடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் யார் யாருங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் ரெகனைஸ் பண்ண பார்ட்டியில் அறிவிக்கப்படாத வேட்பாளராக இருந்தார் அப்படின்னா அவர் இந்த பார்ட் 2 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸாக கேட்டிருப்பாங்க. இந்த பார்ட் 1க்கும் பார்ட் 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல் அந்த வேட்பாளரை ஒருத்தர் முன்மொழிஞ்சால் போதும். ஆனால் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் முன்மொழிகிறதுக்கு மொத்தம் 10 பேருங்கிறது தேவைப்படுவாங்க. ஸோ இந்த பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா இன்னும் டெப்த்தாக போயிட்டு சிட்டிசன்ஷிப்பு, அவங்க SC/STயை சேர்ந்தவரா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸாக கேட்கப்பட்டிருக்கும். இதே பார்ட் 3 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குற்ற பின்னணி பற்றின டீட்டெயில்ஸுங்கிறது நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ குற்றம் செஞ்சுருப்பாங்க, FIRங்கிறது எப்போ போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த பார்ட் 3Aல நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 4, 5, 6 எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருங்கிறது ஃபில் பண்ணுவாங்க. இந்த பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸுங்கிறது ஆர்வம் ஃபில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாமினேஷனுங்கிறது எப்போ கட்டப்பட்டுச்சு, எந்த நேரத்தில், யாரால் கட்டப்பட்டுச்சு போன்ற டீட்டெயில்ஸும் ஆர்வவால் ஃபில் பண்ணப்படும். இந்த பார்ட் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷனை ஏற்கப்பட்டுச்சா இல்லை ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சா போன்ற டீட்டெயில்ஸுங்கிறது ஆர்வவால் ஃபில் பண்ணப்படுது. இந்த பார்ட் 6 பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் நாமினேஷனுக்கான ஒரு ரிசிப்டாக செயல்படுது. ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ஆனது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகுன்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு கரண்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.